ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா எங்கள் ரிலேஷன் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கால் அவருக்கு வந்த ஒரு 4 டைம்ஸ் வந்த சார்ஜஸ் பற்றியும் ஏடிஎம் சார்ஜஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். பேங்க்கில் எந்த சார்ஜஸ் பிடிச்சாலும் எதுக்கு பிடிக்கிறாங்க, என்ன காரணத்துக்காக பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் ரிலேஷன் பண்ண அந்த சின்ன மிஸ்டேக்கும் அவருக்கு வந்த சார்ஜஸ் பற்றியும் ஓவரால் ஏடிஎம்மால் என்னென்ன சார்ஜஸ் பிடிப்பாங்க, எதுக்கெலாம் சார்ஜஸ் இருக்குது, ஒரு சிலருக்கு ஏடிஎம் சார்ஜஸை பற்றி தெரிஞ்சிருக்கும், அதுவும் ஒரு சில சார்ஜஸை பற்றி தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஏடிஎம்மில் என்னென்ன சார்ஜஸ்லாம் பிடிப்பாங்க, எதுக்கெலாம் பிடிப்பாங்க, இப்படி ஓவராலாக எல்லாமே பார்த்துருவோம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா எல்லாருமே ஏடிஎம் கார்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கும் தெரியாதது நிறைய இருக்குது, எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே வாங்க, ஃபஸ்ட்டு எங்கள் ரிலேஷன் பண்ண மிஸ்டேக் வந்து பார்த்துருவோம். அவருக்கு பார்த்திங்கன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் 10th 11th மந்தில் பார்த்திங்கன்னா 10th 11th அவருக்கு வந்து சேலரி மேக்ஸிமம் கிரெடிட் ஆகிடும். எல்லா மந்த்துமே அப்படி தான் கிரெடிட் ஆகிடும். அவர் வந்து லேட்டாக தான் எடுப்பார். ஸோ இந்த மந்த்தும் லேட்டாக தான் எடுத்துருக்கிறார். இந்த மந்த்தும் பார்த்தீங்கன்னா 15th நேற்று தான் சண்டே, அன்றைக்கி போய் ஏடிஎம் கார்டில் ஏடிஎம் சென்டரில் போய் ஏடிஎம் ஸ்வைப் பண்ணியிருக்கிறாரு. டெக்லைன் வந்துருச்சு. ஸோ அமௌண்ட் வரல, ஏடிஎம் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏடிஎம் சென்டரை அதை விட்டு வேறு ஏடிஎம் போயிருக்கிறாரு. அங்கேயும் இதே ப்ராப்ளம், ஏடிஎம் டெக்லைன்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இவர் வந்து சரி இங்கேயும் ஏடிஎம் ப்ராப்ளம் போல இருக்குது, வேறு எதனா ஏடிஎம் சென்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஏடிஎம் போயிருக்கு. 3rd டைம் கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அங்கேயும் வரல, சேம் ப்ராப்ளம் என்னமோ வந்துட்டார். என்னமோ ப்ராப்ளம் போல இருக்குது, விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். கடைசியாக ஒரு ஆஃபீஸ் பக்கத்துலேயே போயிட்டார். அங்கேயே போய் ஒரு ஏடிஎம் சென்டரில் லாஸ்ட் டைம் ஒரு தடவை செக் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் செக் பண்ணியிருக்கிறார். அங்கேயும் சேம் ப்ராப்ளம் வந்துட்டார். இத்தனை டைம்ஸ் நம்ம போட்டு வரலையே, பிரிண்ட்டு ஸோ பிரிண்ட்டு போட்டுருவோம், ஸ்டேட்மெண்ட் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்லேயே போய் என்ட்ரி போட்டு பார்த்துருவோம். அங்கே போய் என்ட்ரி போட்டு பார்த்துருக்குறாங்க. அவருக்கு சேலரிலாம் கிரெடிட் ஆகவே இல்லை. ஆனால் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு ஏடிஎம் கார்டை. அந்த 4 டைம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் சார்ஜஸ் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 24 ரூபா, ஒவ்வொரு தடவைக்கும் 24 96 ரூபா பிடிச்சிருக்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் சார்ஜஸ். உங்கள் அக்கௌண்ட்டில் பணமே இல்லை, ஆனால் நீங்கள் ஏடிஎம் கார்டு வந்து ஸ்வைப் பண்ணிடுறீங்க, அதிகமாக அமௌண்ட் போட்டு ஸ்வைப் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சார்ஜஸ் பிடிச்சிருக்கிறாங்க. இதுதான் அவர் பண்ண தப்பு. இப்போ ஓவராலாக என்னென்ன சார்ஜஸ் இருக்குதுன்னு எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. அவர் பண்ண தப்பு இதுதான். ஒன்று, அவர் மெசேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமாவது அமௌண்ட் எடுத்துருக்கணும், இல்லை கிரெடிட் ஆகிடுச்சான்னு பார்த்தா தான் அவர் அமௌண்ட் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மினி ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கலாம், இல்லை பேலன்ஸ் செக் பண்ணியிருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஸ்வைப் பண்ணியிருக்கலாம், பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனால் அவர் டேரெக்டாக அமௌண்ட் கண்டிப்பாக வந்துடுதானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவருக்கு கம்பெனிலேருந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணவே இல்லை. ஸோ சேலரி வந்து அவர் கிரெடிட்டே ஆகலை. இவர் சேலரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை போட்டு என்டர் பண்ணியிருக்கிறாரு. இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு 4 டைம்ஸ் அவர் எந்தெந்த ஏடிஎம்மில் 4 தடவை ஸ்வைப் பண்ணார். 4 தடவையும் 24 ரூபா சொல்லி கிட்டத்தட்ட 96 ரூபா பிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி எக்கச்சக்கமான ஏடிஎம் சார்ஜஸ் பற்றி இருக்குங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். சரி வாங்க டேரெக்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏடிஎம் எந்த பேங்காக இருந்தாலும் சரிங்க, இது வந்து காமனாக தான் சொல்கிறேன், அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். இந்த பேங்க் இவ்வளோ, இந்த பேங்க் இவ்வளோ அப்படிலாம் நான் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் எந்த பேங்க் வச்சுருந்தாலும் சரி, எஸ்பிஐ இருந்தாலும் சரி, ஐசிஐசிஐ பேங்காக, கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், எல்லா பேங்க்கும் ஒரு காமனாக இருக்கிற சார்ஜஸ் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சார்ஜஸ் எதுக்கெலாம் இருக்குதுன்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம், அப்ராக்சிமேட்டாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணுவீங்கல்ல, அதுக்கெலாம் சார்ஜஸ் இல்லைங்க. எந்த பேங்க்லேயும் மேக்ஸிமம் இல்லை. ஏடிஎம் கார்டு அப்ளை சார்ஜஸ்ன்னு எதுவும் போட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ஏடிஎம் கார்டு அப்ளை சார்ஜஸ்ன்னு இல்லை. ஏடிஎம் கார்டு ஆக்டிவேஷன் சார்ஜஸ்னும் எதுவும் இல்லை. ஏடிஎம் கார்டு இதுக்கெலாம் சார்ஜஸ் இல்லை. இல்லாததை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் இருக்கிறத சொல்லிடுறேன். ஏடிஎம் பின் சேஞ்ச் ஆக்டிவேஷன் பண்ணோடனே பின் சேஞ்ச் பண்ணி அதுக்கும் இல்லை. இதுக்கெல்லாம் சார்ஜஸ் இல்லைங்க. இதுக்கெல்லாம் சார்ஜஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இது ஒரு சில சார்ஜஸ் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில சார்ஜஸ் வந்து தெரிஞ்சிருக்காது. ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் தான் பார்க்க போகிறோம். பேங்க் சார்ஜஸ் வந்து நான் தனியாக கூட போடுறேன், பேங்க்கில் என்னென்ன சார்ஜஸ்லாம் பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் மட்டும்தான். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ங்க, இது கண்டிப்பாக எல்லா பேங்க்லேயும் உண்டு. அமௌண்ட் வந்து மாறும், பேங்க்குக்கு வந்து அமௌண்ட் மாறும். இந்தியன் பேங்க்கில் ஒரு சார்ஜஸ் பிடிப்பாங்க, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஒரு சார்ஜஸ் பிடிப்பாங்க, ப்ரைவேட் பேங்க்னால் ஒரு சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்னு எல்லா பேங்க்லேயும் உண்டு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு புது ஏடிஎம் கார்டு வாங்குறீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு சார்ஜஸ் பிடிக்க மாட்டாங்க. ஒரு 1 year 2 years கழிச்சு பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஏடிஎம் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்னு ஒன்று பிடிப்பாங்க. 100 200 அதேமாதிரி சம்திங் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக பிடிப்பாங்க. இது தெரிஞ்சுங்க. ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் இதுவும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஏடிஎம் கார்டு எப்போத்தில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க, தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ்
உங்கள் ஏடிஎம் சென்டர் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்தியன் பேங்க் வச்சுருக்கேன்னா இந்தியன் பேங்க் ஏடிஎம் யூஸ் பண்ணனா ஒரு சில பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷன் வரைக்கும் எனக்கு ஃப்ரீ. இதுவே அதர் பேங்க் யூஸ் பண்ணுறேன்னா அதில் இன்னும் கம்மியாக. இந்த இந்தியன் பேங்க் நான் இந்தியன் ஏடிஎம்னா இந்தியன் பேங்க்கில் போய் நான் யூஸ் பண்ண சொல்ல எனக்கு ஒரு 5 டைம்ஸ் அதேமாதிரி இருக்கும். இதுவே அதர் பேங்க்னா வெறும் 3 டைம்ஸ் தான். அதுக்கு மேலே யூஸ் பண்ண சொல்ல ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க. ₹20 பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி மாறும், அந்த மாதிரி சார்ஜஸ் பிடிப்பாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸ், ஏடிஎம் கார்டு வந்து தொலைஞ்சிருச்சு, இல்லை நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு புது ஏடிஎம் கார்டு கொடுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் புது ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு சார்ஜஸ் உண்டு, தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டாக தான் இந்த இன்றைக்கி பார்த்த ப்ராப்ளம் தான் சொல்ல போகிறேன், இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் சார்ஜஸ். இன்றைக்கி நடந்தது தான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் அக்கௌண்ட்டில் ₹100 தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு ஷாப்புக்கு போயிடுறீங்க, ஒரு ₹150 பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்க. அங்கே கார்டை வந்து ஸ்வைப் பண்ணுறீங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிறது ₹100 தான், ஆனால் நீங்கள் மறந்துட்டு ₹150 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வைப் பண்ணுறீங்க. கார்டு வந்து டெக்ளைன்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சார்ஜஸ் பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அக்கௌண்ட்டில் இருக்கிறது ₹100 தான், நீங்கள் ₹150 பர்ச்சேஸ் பண்ணி ₹50 எக்ஸ்ட்ரா இன்னும் தான், அதுக்காக சார்ஜஸ் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு பிடிச்சிருப்பாங்க. கார்டும் உங்களால் பே பண்ணவும் முடியாது, இதுக்காக சார்ஜஸும் பிடிச்சிருவாங்க. இது வந்து எல்லா பேங்க்லேயும் இருக்குது, தெரிஞ்சுங்க. நீங்கள் எந்த பேங்க் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த சார்ஜஸ் வந்து எல்லா பேங்க்லேயுமே இருக்குது. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ், ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸ், இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் சார்ஜஸ். பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் வந்து மாறும். ஒரு சில பேங்க்குக்கு ஒரு சில சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த அமௌண்ட் வந்து மாறும். அதுக்கடுத்து ஏடிஎம்மில் வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும் பார்த்தீங்களா, அதுக்கும் சார்ஜஸ் உண்டுங்க. அதுக்கு பர்டிகுலராக ஒரு மெசேஜ் ஒரு சார்ஜஸ் அப்படின்லாம் இல்லை, ஒட்டு மொத்தமாக எஸ்எம்எஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க. அது உங்களுக்கு பேங்க்லேருந்து எந்த எஸ்எம்எஸ் வந்தாலும் சரி எஸ்எம்எஸ் சார்ஜஸ்னு உண்டு. அது நான் பேங்க் சார்ஜஸ் சொல்ல கூட சொல்கிறேன். எஸ்எம்எஸ் சார்ஜஸ் வந்து 3 month ஒன்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து பிடிப்பாங்க எஸ்எம்எஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு. அது ஏடிஎம் கார்டில் இருந்து மெசேஜ் வந்தாலும் சரி, இல்லை பேங்க்லேருந்து எந்த ஒரு மெசேஜ் வந்தாலும் சரி, உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு, இவ்வளோ அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சு, நீங்கள் ஏடிஎம்மில் வித்ட்ராவல் பண்ணிடுறீங்க, இப்படி இப்போ எஸ்எம்எஸ் வருதில்ல, அதுக்கு எஸ்எம்எஸ் சார்ஜஸ் உண்டு, தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இதை நான் புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.